இந்த வெடி சத்தத்தை கேட்டால் எனக்கு மட்டும் தான் வெறுப்பாகுதா இல்லை உங்களுக்கு அப்படி தான் இருக்கான்னு சொல்லி சத்தியமாக தெரில. இந்த கர்மான்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்களா, அதை என்னை போட்டு இப்போ செஞ்சு எடுத்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சின்ன வயசில் நானும் இப்படி தான் அக்கம் பக்கத்தில் வயசானவங்க இருக்காங்க, உடம்பு முடியாதவங்க இருக்காங்கன்னெலாம் பார்க்காம வீம்புக்குன்னு அவங்க வீட்டு பக்கத்துலலாம் போய் வெடியை வச்சு அவங்களெல்லாம் சித்திரவதைப்படுத்திட்டு இருந்தேன். அது ஸ்டில் இப்போ எனக்கு அது ரிப்பீட் ஆகுது. என்னடா இது தீபாவளி, எனக்கு இந்த அது மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடுச்சு. சரி ஓகே, இப்போ நான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக சைலண்டாக இருக்கலாம்னு ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் என்னை விட மாட்றானுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க எடுத்து வீட்டுக்காரங்கன்னு சொல்லி மதியான டைமில் எல்லாம் அமைதியாக இருக்கானுங்க. அப்போன்னு பார்த்து பெரிய பெரிய வெடியாக வச்சு டமார் டுபின்னு சொல்லி போட்டு இரிட்டேட் பண்ணுறக்கானுங்க. ஒவ்வொரு சவுண்டு கேட்கும்போது ஒவ்வொரு மாதிரி என்னடா இதுன்ற மாதிரி வெறுப்பாயிட்டு இருக்கு. நல்ல வேலை எங்கள் ஏரியாவுக்கு பாதி பேர் ஊருக்கு போயிட்டானுங்க. நிறைய பேர் இதே ஏரியாக்காரங்க இருந்திருந்தாங்கன்னா அவ்வளோதான் காலி. நேரம் நான் எங்கேயாவது கிளம்பி ஓடி இருப்பேன். எங்கள் ஏரியாவில் அந்த நிறைய நாய் எங்கே போச்சுன்னே தெரில. நம்மளுக்கே தீபாவளி வெடி வெடிப்பாங்கன்னு தெரியல, நம்மளுக்கே இரிட்டேட் ஆகுது. அந்த நாயெல்லாம் பார்த்து யோசிச்சா உண்மையிலே பாவமாக இருக்குது. நிறைய பேர் ஃபன்னுக்காக அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் மேலெல்லாம் வெடியை போட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்பீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. சேஃபாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.